அடுத்தது நாங்கள் இது பிறகு இன்ஷால்லா ஜனவரியிலேருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு சில வேலை திட்டங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு குழுவோட நியமிச்சிருக்கிறோம். அதில் வந்து இப்போதைக்கு செயல்படக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 9811Bயில் என்ன பிரசிடெண்ட்டாகவும், எங்களோட இர்ஃபான வைஸ் பிரசிடெண்ட்டாகவும், அனசு செக்ரட்டரியாகவும், நஸ்மியை ட்ரெஷரராகவும், ரஸ்மான வைஸ் ட்ரெஷரராகவும், மற்ற எங்களுக்கு அட்வைஸ் கமிட்டின்னு சொல்லி ஒன்று நாங்கள் நியமித்தோம். அதில் வந்து கஸ்னி, ஃபர்ஷாத், மற்ற எங்களோட ரிஸ்னி, மேடம் மகன் இஷான், மற்ற ஷிராஸ், இவங்க 10 பேரும் சேர்ந்து ஒரு குழுவை இப்போதைக்கு செயல்படுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற 3 வகுப்பில் உள்ளவங்களையும் சேர்த்து அதுவும் ஒரு குழுவாக அமைச்சு அடுத்த நடவடிக்கைகளை செய்கிறதுக்கு எங்களால் ஸ்கூலுக்கு முடிஞ்சதை, எங்கள் சமுதாயத்துக்கு முடிஞ்சதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி இப்போதைக்கு நாங்கள் அதுக்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 17 வருடங்கள் கடந்தாலும் எங்கள் மனதில் உங்கள் நினைவுகள் இருப்பதற்கான சான்றுகள் இதோ. கிளாஸ் டீச்சர் எங்கள் ஃபாசி டீச்சர். ஃபாசி டீச்சரின் கண்டிப்பு இப்பொழுது நினைத்தாலும் பயம் எனக்கு. விட்டு கொடுத்ததே இல்லை எங்கள் வகுப்பை, பிரச்சனைகள் எத்தனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். விட்டு கொடுத்ததே இல்லை எங்கள் வகுப்பை, பிரச்சனைகள் எத்தனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். தான் பெற்ற அறிவின் இன்பத்தை அடித்து கூட புரிய வைக்க நினைத்த அன்பு ஆசானே. அறிவுரை கேட்க விரும்பாத நான் ஹலிமா டீச்சரின் அறிவுரை கலந்த அழுகையை கண்டு அதிர்ந்தே போனேன் ஒரு நாள். அறிவுரை கேட்க விரும்பாத நான் ஹலிமா டீச்சரின் அறிவுரை கண்டு அழுகையை கண்டு அதிர்ந்தே போனேன் ஒரு நாள். வாழ்க்கையில் அடிபடும் போது தான் அந்த அழுகையின் அர்த்தம் புரிகிறது இப்பொழுது எனக்கு. கம்பீர குரலுடைய எங்கள் ஹுசைன் சேர் கை மடித்து சேட் அணியும் அழகே தனி. எங்கள் முன்னேற்றத்திற்காய் மும்முரமாய் செயற்பட்டீர். எம் தொல்லை தாங்க முடியாததால் தானோ அடுத்த வருடமே ஓய்வும் பெற்றுக்கொண்டீர். செய்யும் தவறுக்காய் இடுப்பை கிள்ளும் ஹம்சியா டீச்சர். தேசிய கீதத்திற்கே நிமிர்ந்து நிற்காத நாங்கள் கால் உயர்த்தி நிமிர்ந்து நிற்போம் வழி தாங்க முடியாமல். செய்யும் தவறுக்கே இடுப்பை கிள்ளும் ஹம்சியா டீச்சர். தேசிய கீதத்திற்கே நிமிர்ந்து நிற்காத நாங்கள் கால் உயர்த்தி நிமிர்ந்து நிற்போம் வழி தாங்க முடியாமல். ஹனியா டீச்சர் உடன் எங்கள் சுரையா டீச்சர். உங்கள் முகத்தில் புன்னகையை நாங்கள் கண்டதே இல்லை. செல்லம் கொடுத்து படிப்பை பறிக்க நினைக்காததால் உங்கள் புன்னகையை மறைத்தே வைத்திருந்தீர்கள். லுத்துஃபியா டீச்சர், மசிகா டீச்சர், மிஸ்ரியா டீச்சர் உடன் எங்கள் யஹ்யான் சேர். கண்டிக்கவும் இல்லை, எங்களை தண்டிக்கவும் இல்லை. அன்புத்தான் உங்கள் பண்பு, ஆனால் அதை காட்டிக்கொள்ளவும் இல்லை. நடுநிலையில் இருந்து பாடம் சொல்லி தந்தீர். சித்திர பாடம் எங்கள் ஆயிஷா டீச்சர். சித்திரத்தை வரைய தந்து மேசையின் மேல் குட்டி தூக்கம் போல் அவதானிப்பீர். எங்களை சமாளிக்க முடியாமல் நீங்கள். கொமர்ஸ் பாடம் டீச்சர் வந்தில்ல. கொமர்ஸ் பாடம் தான் எங்கள் நசீமா டீச்சர். எதையும் சகஜமாக பேசி பழகினோம் உங்களுடன். அன்பாக பாடம் சொல்லி தந்தீர்கள் நீங்கள். நேர்த்தியாக உடையணியும் எங்கள் தோஃபிக் சேர். மர்லியா இன்னும் வரலியா என்ற நகைச்சுவை கலந்த அந்த பேச்சு இன்னும் எம் மனதில் நினைவுகளில் ஒன்று. பஸ்ஸில் ஏறும்போது கால் தவறிய நானும் விழுந்தேன் பஸ்ஸில் இருந்து. என்னை அழைத்து சென்று மருந்து வாங்கி தந்தீர். அந்த அன்புக்கு நன்றிகள் கோடி. ஆசான்களே, இதுதான் என் பாடசாலை வாழ்க்கை. காலையில் எழும்போது கண்கள் புத்தகத்தை சுமப்பது என் புத்தியில் ஒன்றுமில்லை. பாடசாலையில் மணியடித்தால் கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவையானேன். உங்கள் பேச்சுக்களை மதியாமல் உங்கள் ஏச்சுக்கு ஆளானேன். உங்கள் மனதை புண்படுத்தினேன். அடி என்றால் பணகி போன ஒன்று, படி என்றால் மூளைக்கு ஏறாத ஒன்று. ஆசான்கள் என்றால் எதிரியாக நினைக்கும் காலம். வீடு செல்ல மணியடித்தால் சிறகடித்து பறந்து விடுவேன் வீடு நோக்கி. புதிய வருட கலண்டரை எடுத்தால் கண் தேடி கை எண்ணுவதெல்லாம் விடுமுறை நாட்கள் எத்தனை என்று. சுகையினம் என்றால் சந்தோஷம் எனக்கு. பாடசாலையை கற்போட வழி தேடும் அப்பாவி நான். புத்தகத்தில் உள்ளதை படிக்க தவறி எனக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் கூட்டல், கழித்தல் மற்றும் எழுத வாசிக்க சொல்லி தந்தது நீங்கள் தான். என் பிள்ளை முன் நல்லவனாய் நிற்க காரணமும் நீங்கள் தான். என் பிள்ளைக்கு முன் நல்லவனாய் நிற்க காரணமும் நீங்கள் தான்.
மீண்டும் ஒருமுறை அந்த பாடசாலை வாழ்க்கை எனக்கு கிடைத்தால் நண்பன் இஷாக் இருக்கும் இடத்தில் நான் இருந்து அறிஞர் அப்துல் கலாமின் சிகரத்தை தொடுவேன். தனக்கு கிடைத்த குறுகிய அந்த பாடசாலை வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கும் என் நண்பர்களின் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஆசான்களே, உங்களிடம் படித்து பல பதவிகளை பெற்று நன்றாக வாழும் பல மாணவர்கள், இவர்கள் உங்கள் ஓயாத உழைப்பிற்கு மன மகிழ்ச்சி தந்தவர்கள். பாடசாலை வாழ்க்கை தான் எங்கள் அழியாத வரலாறு. உங்கள் அறிவுரைகள் தான் அறிவுரைகளை தான் செதுக்கி வைத்தோம் எம் மனதில். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது உங்களுக்கு. என்னாலும் கௌரவித்தாலும் நீங்கள் செய்த வேலைக்கு ஈடு செய்ய முடியாது. செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்று தான். எமக்கு இரு கரம் ஏந்தி துவா செய்கிறோம். இம்மையில் வாழ்க்கைக்கும் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உங்களோடு நானும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அல்லாஹ் தஆலா ஏனோ எங்கள் ஆசிரியர்களாக படைத்து விட்டான். நாங்கள் அதை கட்டுப்படுத்தி வழிகாட்டக்கூடிய பொறுப்பை வெட்டிக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் பல குழுக்களை, உங்களுக்கு முன்னால் பல குழுக்களை வழிநடத்தியவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். அந்த கவிதையில் பல அழகான உண்மைகள் வெளியே வந்துச்சுது. உங்களுடைய தலைவர் சுருக்கமான உரையில் சில உண்மைகள் வெளியே வந்துச்சுது. அன்றைக்கு ஆசிரியர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு விளங்காது ராஜா, நாளைக்கு விளங்கும் என்று. இன்றைக்கு விளங்காது ராஜா, பின்னால் விளங்கும் என்று. இப்போ கூட உங்களோட வயசுக்கு சில விஷயங்கள் தான் விளங்குது, இன்னும் நிறைய விளங்க இருக்குது இந்த ஆசிரியருடைய வழிகாட்டல்கள். நான் கல்வி கற்றது மாத்தளை விஜயா கல்லூரி. கல்வி கற்கின்ற போது நாங்கள் 5 பேர் இருந்தோம். எங்கள் மாணவர் ஒருத்தர் சொன்னால் பின்னால் வரிசையில் இருந்து, அது அந்த காலத்துக்கு சரியாக பொருந்தும். ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் 3 வரிசை, நாங்கள் பின் வரிசை தான். பாடசாலை நடக்கிற சகல விடயங்கள்லையும் எங்களை 5 பேருடைய பேரும் கிடையாது. இந்த நாளும் குறைஞ்ச ஒரு 7-8 அடி வாங்காமல் இருக்க மாட்டேன். அடினா அப்படி நெருப்படி. ஒரு கட்டத்தில் நான் 2 கல்சான் போட்டு போய் அப்படி இந்த பங்க கட்டி பிடிக்கணும். இதுதான் அடி பார்க்குறேன். கல்சான் தெரிஞ்சு சொல்லுது அடி எங்களுக்கு அப்படி அடி வாங்கிட்டு. அப்படி இருந்து ஒரு ஆசிரியர் இருந்தார், மிஸ் சின்னையான்னு சொல்லி. அவள் எனக்கு ஒரு முறை எங்களை படிப்பித்த பாடம் குடியியல் பாடம். அவள் சரி வரும், சிரிக்க மாட்டார், மிச்சம் இல்லை, படிப்பு சரியான ஸ்ரீ. அவள் கூப்பிட்டா கொலைப்பட்டு எனக்கு ஒரு நாள் இந்த கையில் ஃபுட்டுலால் இதை அடித்தாலும் அடுத்த நாள் சாப்பிடல. எனக்கு வீட்டில் போய் சாப்பிட போனால் கை வலி. வீட்டில் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நான் பிறகு எனக்கு யோசனை வந்துச்சு, நான் படிக்கணும். அடுத்த நாள் நான் என்ன செய்தேன், அந்த பாடத்தை அப்படியே எங்களோட வீட்டு பின்னால் ஒரு கோப்பி மரம் இருந்தால் அந்த மரத்தில் ஏறி பாடம். அடுத்த நாள் கேள்வி கேட்கின்ற போது நான் அந்த பாடத்துக்கு கேள்விக்குரிய பதிலே கூறினேன். அந்த பாடத்தை அப்படியே மனனம் செய்து அப்படியே கூறினேன். ஒரு பின்பங்கிலிருந்து ஒரு பங்குக்கு முன்னுக்கு என்ன போட்டாச்சு. இப்போ எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. இது செய்த அந்த ஆசிரியர். இப்படியாக நான் முன்வரிசைக்கு வந்தேன். எனது நண்பர்களும் என்னை தொடர்ந்து முன்வரிசைக்கு வந்தார்கள். நாங்கள் எல்லாரும் GCOL நல்ல முறையில் பாஸ் பண்ணோம். இஷாக் பேசுகிற பேச்சிலிருந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் நீங்கள் மாணவர்களாக தான் இந்த அதிபர் ஆசிரியர்கள் முன்னிலையில் இருக்கிறீங்க. அது ரியாலிட்டி. அதாவது நீங்கள் வேறுமட்டு செய்யாமல் உண்மையிலே ஒரு மாணவர்களும் இன்றைக்கி ஒரு ஆசிரியர்கள்ன்ற இதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மற்றது ஒரு நல்லவர் யாருன்னு கேட்டதுக்கு, தன்னுடைய வீட்டில் உங்கள் மனைவி யார் உங்களை நல்லவன் சொல்கிறாங்களோ அவர் தான் நல்லவர். சில பேர் ஊரில் நல்லவன் சொல்லலாம், ஊரில் இவ்வளோ பேர் கெட்டவன் சொல்லலாம், சூழலில் சொல்லலாம். அது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு ஹதீஸ் உடைய விளக்கமும் அதுதான். அதாவது உங்களை யார் நல்லவன்னு சொல்கிறாங்களோ அது வீட்டிலேருந்து, மனைவி சொல்றதுலேருந்து, பிள்ளைகள் சொல்றதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல பெயரை நீங்கள் தொடர்ந்து வச்சு கொண்டிருப்பீங்க. நீங்கள் அநேகமாக 199% மாணவர்கள் குடும்பஸ்தர்கள் நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது இருந்தால் அடுத்த வீடு, சூழல், நாடு, உலகம் உண்டு, உங்களுக்கு எந்த போகலாம். ஆசிரியன் என்றால் ஆசிரியன் உன்னதமானவன். மாணவன் என்றால் மாண்பு மிக்கவன். எப்போ அந்த ஆசிரியன் சொல்வதை
நீ எப்போ கேட்டு நடக்கிறாயோ அதிலே இருந்து நீ உன்னதமான காலமெல்லாம் மாண்புமிக்கனாக நீ தேழ்வாய் என்ற கருத்தில் அது இருக்கிறது. ஆகையால் நீ கடந்த காலங்களில் எவ்வளோ தவறுகள் விட்ட போதிலும் பிழைகள் விட்ட போதிலும் கடைசி நேரத்தில் நீங்கள் விட்ட தவறை உணர்ந்து வருந்தி எப்படி நாங்கள் இந்த ஆசிரியர்கள் நமக்கு தந்த உன்னதமான நிலையை பாராட்டியே ஆக வேண்டும், மனதிலே கொண்டே ஆக வேண்டும் என்று நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்திருப்பது எனக்கு உண்மையிலேயே பெரியதொரு உத்வேகமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஏறத்தாழ 23 வருட ஆசிரிய வாழ்க்கையில் எந்த வகுப்புக்குமே இல்லாத ஒரு முக்கியத்துவம் இந்த வகுப்பிற்கு உண்டு. 1993ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி எனது முதல் நியமனம் கிடைத்து நான் ஜாகிராவை அடைந்த போது எனக்கு கிடைத்த டைம் டேபிள் கிரேட் 6A, 6B, 6C, 6D அந்த 4 கிளாஸ்க்கும் மெட்ஸோட 6B கிளாஸ் இன்சார்ஜ். அந்த வகையில் எனது ஆசிரியர் வாழ்க்கையில் முதல்ல சந்தித்த மாணவர்கள் நீங்கள். என்றைக்குமே மறக்க முடியாது. அதில் முதலாவது ரெஜிஸ்டரில் இஷான் நினைக்கிறேன், இன்றைக்கு தலைவர், இதுக்கு தலைவராக இருக்கிறார். මිනිසුන්ට සාමාන්‍යයෙන් සිරිතක් තියෙනවා අතීතයේ අමතක වෙලා යන ගතියක්. නමුත් ඒ වගේ ලෝකයක අවුරුදු මං හිතන්නේ අවුරුදු 17ක් විතර කාලයකට පස්සේ තමන්ට උගන්වපු ගුරුවරුන් ගුරුවරියන් මතක් කරලා මතක් වෙලා මේ විදිහට ඒ අය එක්තැනකට එන්න ආරාධනා කරලා එකතු කරලා ඒ අයත් එක්ක කතා බහ කරලා මේ විදිහේ වැඩපිළිවෙලක් සකස් කිරීම ඉතාම වැදගත් දෙයක්. මොකද කළගුණ සැලකීම, ඒවා නැවත මෙනෙහි කිරීම, ඒ අය තමන්ගේ මනසින් ඈත් නොකර නිතර නිතර මතක් වීම වගේ දේවල් මිනිස්යන් තුල, මිනිසුන් තුල තිබිය යුතු ඉතාමත් වටිනා අගය කරන කවුරු හරි මොන ලෝකේ හරි මොන ආගමක් යටතේ හරි අගය කරන ඉතාමත් වැදගත් මහඟු කාර්යයක් කියන එක මේදී මම සඳහන් කරන්නට ඕන. Anyway, I'm really happy. I was really taken up by when I saw Ishan come to my house and then telling me about this group that you had started, and that he was asking me for a date. He said, "Teacher, you have to give me the date. With you only we are going to start this. We are going to do a program like this. And I want you to give me the date." I was really taken up. I was lost for words because I worked at Zaira for more than nearly 13 years. And we have produced, I think Zaira can proudly say that we have produced a lot of children and lot of students. உங்களை விட நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு போன பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் நீங்கள் மட்டும்தான் வந்து எங்களை தேடிங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் எங்களுக்கு உள்ள இந்த கௌரவம்னு நான் நினைக்கிறேன். பெரிய படிப்பு இல்லை முக்கியம். I think the most important thing that you should study is to be respectful, good citizens. That is what I tell even my own children. அவனுடைய விவசாயத்தில் வெற்றி காணும் போது அவனுடைய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதே போல் ஒவ்வொரு துறையிலும் அவரவர் காணும் வெற்றிகளை காணும்போது அவர்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் எழுத்தாலோ வேறு என்னாலுமோ சொல்ல முடியாது. இவ்வாறு உங்களை நாங்கள் இப்போ காணும்போது எங்களுடைய அறுவடை நீங்கள் தான். இந்த அறுவடைகளை காணும்போது எங்களுக்கு உண்மையிலேயே உள்ளிருக்கின்றது. இதுதான் எங்களுடைய நாங்கள் காணுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தியாகத்தின் விசுவாசம். இந்த மண்டபத்தில் நாங்கள் எத்தனையோ தடவைகள் கல்யாண வீடுகளுக்காக வேறு வேறு நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் இன்று போல் என்றும் இந்த மண்டபம் ஜொலித்ததில்லை. அவ்வளவு அழகாக இருக்கின்றது. எங்கள் உள்ளம் அதுபோல அழகாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் பெற்றால்தான் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் வளர்த்ததும் பிள்ளைகள், நன்றியுடையவர்கள்.
அப்படி என்று நீங்கள் எங்களுக்கு கண்கூடாக காட்டிவிட்டீர்கள். அன்று எங்களுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று இப்படி இருப்பதாக வந்து சொன்ன நாள் முதல் என் கண்கள் உறங்கவில்லை. என் நண்பர்களிடம் அடிக்கடி எப்போது இந்த நிகழ்வு நடைபெறும், நாங்கள் எப்படி போவது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகுமா, இப்படி கதைத்து கொண்டே அளவலாடி கொண்டே இருந்தோம். நேற்று இரவு கூட இரவு 10:30 மணி நான் புகாரி சார் கால் எடுத்து கேட்டேன், சார் நாளைக்கு இப்படி ஒரு நிகழ்வு வந்திருக்கிறே சார், நீங்கள் எப்படி போகிறீங்க சார், நாங்கள் எல்லாரும் ஒன்றா போவோமா சார். அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் வடிக்க முடியாது பிள்ளைகளே. அன்பு மாணவர்களே, 5 வயதில் உங்களை எமது பாடசாலைக்கு அல்லது ஒரு பாடசாலைக்கு உங்களது பெற்றோர் கூட்டி வந்து பொறுப்பு தரும்போது எழுத்தில் இல்லாத ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். அதாவது அமானிதமாக எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தருகிறோம், நாளைய சமூகத்துக்கு நாளைய தலைவர்களை உருவாக்கி தாருங்கள் என்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நாம் இன்று நிறைவு செய்துள்ளோம் என்ற ஒரு மனநிறைவுடன் இன்றைய தினத்தை நாம் கழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள, ஒரு நல்ல தொழில் வாய்ப்புள்ள, மற்றவரை மதிக்கக்கூடிய ஒரு மாணவர் சமூகமாக ஒரு சமூக அமைப்பில் இருப்பதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைவதுடன், இங்கு வருகை தராமல் வெளியில் இருந்து, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தராமல் வெளியில் இருந்து அவதானித்து கொண்டிருக்கிற எமது ஃபாசில் அவர்களையும் நான் நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு நல்ல மாணவர், பாடசாலை விடயங்களில் எந்த நேரமும் சிந்தனை உள்ளவர். எனவே அவருக்கும் எனது நன்றிகளை கூறி இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு மீண்டும் சகலர் சார்பாகவும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓரிரு வருடங்களில் தான் உங்களை சந்தித்தேன். நீங்கள் தான் என்னுடைய முதல் மேல் வகுப்பு. அவை இன்று நான் 20 வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் சேவையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது ஆமினாவில் இருக்கின்றேன். இருந்தாலும் எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ எங்களோட மொழியில் சொல்கிறதா இருந்தால் பொடியெல்லாம் கண்டுட்டோம். ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு மத்தியில் பொடியெல்லாம் குழப்பம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வகுப்பு என்னையை பொறுத்தவரைக்கும் அப்படி பெரிய ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் குழப்பம்னு சொல்கிறது எங்களுக்கு இந்த சிராஜ் மட்டும்தான். அது என்ன சொன்னால், அந்த சிராஜ் வந்து குழப்படி இல்லை, இப்போ உள்ள பிள்ளைற மாதிரி குழப்படி இல்லை. ஆனால் அந்த குறும்பு இருக்க மாட்டார் வகுப்புல. இன்னைக்கு தான் உட்கார்ந்துக்கிறத காண்கிறேன் முழுமையா. சரிதானே? அப்படியான இல்லை. அப்படி வந்து மேல வார நேரம் இதில் ஒரே ஒரு பொடியை நான் காணலை. ஃபாசில், அடுத்தது எங்களுடைய இஷான்.